கைஸ், இன்னைக்கு சண்டே சமையல் ஸ்பெஷல் பிரியாணி ரெசிபி vlog பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 kg பாஸ்மதி ரைஸோட 1 kg சிக்கன் தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் 4 to 5 ஸ்மால் டொமேட்டோஸை பீல் அவுட் பண்ணி லைட்டாக பல்ஸில் ஓட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் 8 to 9 ஸ்மால் ஆனியன்ஸும் க்ளீன் பண்ணி சேம் ப்ரொசீஜரில் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் ஸ்மால் ஆனியன்ஸ் அண்ட் ஸ்மால் டொமேட்டோஸ்னால இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். இதுவே பிக் ஆனியன்ஸ்னால் 3 ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ்னால் 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6 க்ரீன் சில்லிஸ் 2 பீஸாக ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு 1 பிக் லெமனையும் கட் பண்ணி வச்சிடலாம். இதோட 1 hand full of புதினா அண்ட் கொரியாண்டர்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைசிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கோகோனட்டை கிரேட் பண்ணி அரைச்சி தேங்காய் பாலும் புழிஞ்சு வச்சுக்கலாம். ரைஸும் வாஷ் பண்ணி ஊற போட்டுக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸை எடுத்து வச்சுட்டு சிக்கனையும் வாஷ் பண்ணி கர்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிக்கலாம். இது பண்ணுற ரீசன் வந்து சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் தான். அண்ட் பிரியாணியோட 65ம் பண்ணாமல் சிக்கன் செஸ்ட் பீசஸில் மசாலாஸ் ஆட் பண்ணி மேரினேட் பண்ண ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ வாங்க பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வெசலில் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணி மெல்ட் பண்ண விட்டு ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணி வெடிச்சோன்னு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வதங்குதோ அவ்வளோ யம்மியாக பிரியாணி வரும். ஆனியன்ஸ் வதங்கினோன்னு டர்மரிக் 2 small spoons அண்ட் சால்ட் டு டேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 30 grams அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்மெல் போகிற வரை வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோன்னு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 tablespoon அளவு காஷ்மீரி சில்லி, 1/2 spoon அளவு ரெட் சில்லி அண்ட் 2 tablespoon அளவு எல்லாம் கலந்த மசாலா தூள் அண்ட் பிரியாணி மசாலா 25 grams அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு புதினா ஆட் பண்ணி வதக்கி கர்டில் மேரினேட் பண்ண வச்ச சிக்கனை சேர்த்து மசாலாவில் பைண்ட் ஆகிற மாதிரி வதக்கி மூடி வச்சிடலாம். சிக்கன் ஒரு 50% குக் ஆனோன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு 1 kg ஆஃப் ரைஸ் வந்து 2 cup அளவு ரைஸ் வந்துச்சு. ஸோ 4 cup அளவு வாட்டர் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கணும். நான் 2 cup அளவு தேங்காய் பால் அண்ட் 1 cup அளவு வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் 1 cup ஏற்கனவே சிக்கன் ரிலீஸ் ஆன வாட்டர் அண்ட் மசாலாஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அகைன் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்தோன்னா ரைஸ் ஆட் பண்ணி 1 லெமனும் புழிஞ்சு விட்டுட்டு ரைஸ் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ரைஸ் வாட்டர் கொதிச்சு வந்தோன்னே அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி தம் போட்டு இறக்கணும். சூப்பரான உதிரி சிக்கன் பிரியாணி ரெடி. இங்கே பிரியாணி சிக்கன் 65 முட்டை ரைத்தான்னு வச்சு சண்டேவை சூப்பராக லஞ்சோடு என்ஜாய் பண்ணியாச்சு. அண்ட் பிரியாணி பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அண்ட் பிரியாணி இல்லாத சண்டேவும் கிடையாது. ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன சண்டே ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃபைனலி இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.